नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, வீடுகளில் இருந்து செய்வெடுக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்விலே இணை வைத்தல் என்றால் என்ன என்பதை பற்றி கொஞ்சமாயினும் விளங்கப்படுத்துங்கள் என்று வேண்டிக் கொண்டதற்கிணங்க அதை பற்றி சுருக்கமாகத்தான் நாம் பேச இருக்கிறேன். இணை வைத்தலை பற்றி முஸ்லிம்களுக்கிடையில் ஏன் பேச வேண்டும்? நாங்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் தானே, நாங்கள் ஒருத்தரும் இணை வைப்பாளர்கள் இல்லையே, நாங்கள் கலிமா சொன்னவர்கள் தானே, நாங்கள் அல்லாஹ்விற்கு இணை இருக்கென்று கூறவில்லையே, அப்படியான எங்களுக்கு மத்தியில் இணை வைத்தலை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய சமுதாயத்தில் தொழ வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள். வட்டிக்கு வாங்குவது ஹராம் என்று தெரிந்தவர்கள் வட்டிக்கு வாங்குகிறார்கள். இப்படி எந்த பாவத்தை எடுத்தாலும் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். இதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதை அறிந்த மக்கள் அறியாமையினால் இணை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்று சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவனுக்கு இணையே இல்லை என்று சொன்ன எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினர் அறியாமல் இணை வைக்கிறார்கள். எனவேதான் இந்த இணை வைத்தல் என்பதை பற்றி தெளிவாக நிறைய பேச இருந்தாலும் கொஞ்சம் விஷயத்தையாவது சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய கடமை உங்களுக்கு சொல்வது. நீங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரம் காட்டி சொல்லிவிட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள். அதனால் தான் இதை ஒரு சிறிய அளவில் வழங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். நீங்கள் சொன்னீர்கள் கலிமா சொன்ன நாங்கள் என்று, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லி உள்ளீர்கள் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டீர்கள். பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம், அதையும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்ஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனைதான் வணக்கம். பிரார்த்தனை என்றாலே அது வணக்கம் தான். நாம் அல்லாஹ் அல்லாத யாருக்கும் சுஜூது செய்தால் அவனை வணங்கி விட்டான் என்று தெரிகிறோம். அதனால் நாங்கள் எந்த ஒரு ஷேகுக்கும் செய்யதுக்கும் சுஜூது செய்ய மாட்டோம். ஏன்? அது வணக்கம். அது மாதிரி பிரார்த்தனை என்றாலே வணக்கம், அதை ஒத்துக்கொள்வீர்களா இல்லையா? அந்த வணக்கத்தை, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் கேட்டால், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் நீங்கள் பிரார்த்தித்தால் நீங்கள் அவரை வணங்கி விட்டீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டீர்கள். நாங்கள் அப்படி யாரிடமும் பிரார்த்திப்பதில்லையே என்று சொல்வீர்கள். ஆனால் நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் அறியாமல். எப்படி? திடீரென ஒரு கஷ்டம் வந்தால், மொய்தீன் ஆண்டவரே நீங்க தான் கார்மானப்படுத்தணும் என்று ஈராக்கிலே பகதாதிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல மனிதரை இங்கே இருந்து பிரார்த்திக்கிறீர்கள். அவர் அங்க அடக்கப்பட்டிருக்கார், ஈராக்கில். அவர் கபரில் இருக்கார், மௌத்தா போய் இருக்கார். அவரை இங்கிருந்து கூப்பிடுறீர்கள். ஏன் கூப்பிடணும்? ஒருவர் திடீரென இடறி விழுந்தால் நம்முடைய சமுதாயத்தில் இப்ப கொஞ்சம் அறிவு தெளிவு கொஞ்சம் வந்திருக்கு. அந்த தெளிவு இல்லாத மக்கள் என்ன செய்வார்கள்? உடனே யா முஹிதீன் என்று கூப்பிடுவார்கள், மொய்தீன் ஆண்டவரை கூப்பிடுவார். என்ன எண்ணம்? அவரை நாங்கள் அழைத்தால் வந்து காப்பாற்றுவார். அல்லது நம்முடைய பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கிற சின்ன மௌலானா அப்பாவே நீங்க கார்மானப்படுத்தணும் என்று வாயிட வந்துடும். மௌத்தா போய் அவர்கள் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிரார்த்தித்தால், இப்படி நீங்கள் அழைத்தால் நம்முடைய எண்ணம் என்ன? அவர்கள் விடையளிப்பார்கள். விடையளிப்பார்களா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னான்? தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்துல் அஹ்ராப் 194வது வசனம், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு எவர்களிடெல்லாம் பிரார்த்திப்பீர்களோ அவர்கள் எல்லோரும் இபாதுன் அம்சாலுக்கும், அவர்களும் உங்களை போன்ற அடியார்கள் தான். அவர்களும் உங்களை போன்ற அடியார்கள் தான். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு விடை கொடுப்பார்களா என்று. இது அல்லாஹ் சொல்வது. அல்லாஹ்வை தவிர
ஹயாத் நபி அப்பாவே என்று கூப்பிட்டாலும், பீசாபில் வலியுல்லாஹ் என்று கூப்பிட்டாலும், நாருமீர ஆண்டகையே என்று கூப்பிட்டாலும், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரை அழைத்தாலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தாலும், முஹம்மது நபியை அழைத்தாலும், எவரை அழைத்தாலும் எல்லோரும் அடிமைகள் தான், அடியார்கள் தான். அதனால் அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்ல போது என்ன கேட்கிறார்கள்? நாங்க ஏன் கூப்பிடுறோம் தெரியுமா? அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு நாங்கள் நிகராக்கவில்லை, அவர்களை நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு விளங்கக்கூடிய பாணியிலே ஒன்றை சொல்கிறேன். கொஞ்சம் அவதானமாக நீங்கள் கேட்டால் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவராரு ஒரு நபி. சொர்க்கவாதியா இல்லையா? சொர்க்கவாதி. மௌத்தா போயிட்டாரா? அவர் இன்னும் மௌத்தாகவில்லை. அவர் ஒரு நபி, சொர்க்கவாதி. அவர் இன்னும் மௌத்தாகவில்லை, வானலோகத்தில் இருக்கிறார். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யாரெல்லாம் அழைக்கிறார்களோ, இயேசுநாதரே என்று அழைக்கிறார்களோ, அவர்கள் முஸ்லிம்களா காபிர்களா? என்ன சொல்றேன்? முஸ்லிமான நீங்கள் என்ன சொல்றீங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகவும் இல்லை, உயிரோடு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருகிற போது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அங்கிருந்த கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய தேவைக்காக, இயேசுநாதரே உங்களையே நான் நாடுகிறேன், உங்களிடமே உதவி தேடுகிறோம் என்று சொன்னார்கள். அடுத்தவர் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவ யாரு? உத்தமமான பெண், அல்லாஹ்வினால் புகழப்பட்ட பெண். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைத்தார்கள். மேரியே உங்களையே நம்பி இருக்கிறோம் என்றார்கள். இவர்களை அந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உத்தமமானவர்களாக நாங்கள் நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாதி என்று சொல்கிறோம். அவர்கள் அன்று பிரார்த்தித்ததால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை காவிர்கள் என்று சொன்னார்களா இல்லையா? இப்போ ஒருவர் என்ன செய்கிறார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தால் அவர் யாரு? உயிரோடு இருக்கிறார். அப்ப அவரை அழைத்ததால் அவரை அவர்கள் கடவுளாக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பிரார்த்திக்க வேண்டியது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். அப்படி இருக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா? பீஸபிலுல்லாஹ் பெரியவரா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா? அப்துல் காதீர் ரஹ்மத்துல்லாஹ் பெரியவரா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா? இப்படி நமக்கு தெரிந்த ஒவ்வொரு அவுலியாவையும் எடுத்தால் இந்த அவுலியாக்கள் எல்லாரையும் விட பெரியவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவரிடம் பிரார்த்தித்ததற்கே ரசூலுல்லாஹ் அவர்கள் காபிராகி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இருந்தால் நாங்கள் அழைக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாதியா நரகவாதியா யாருக்கு தெரியும்? அவர் சொர்க்கவாதி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நாம் கூப்பிடக்கூடிய பீஸாபில் வலியுல்லாஹ் அவர் மௌத்தாகி கபர்ல இருக்கார். அவருடைய உண்மையான நிலை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொர்க்கவாதி என்று நாம் சொல்லலுமா? தெரியாது. யாரையும் ரசூலுல்லாஹ் சொல்லாத எவரையும் இன்னார் சொர்க்கவாதி என்று சொல்ல இயலாது. ரசூலுல்லாஹ் சிலரை அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹு என்று 10 பேரை சொன்னார்கள் சொர்க்கவாதி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி சொன்னார்கள். இப்படி சிலரை சுட்டி காட்டினார்கள். மத்தாக்கள் சொர்க்கவாதியா நரகவாதியா நமக்கு தெரியாது. அப்ப இந்த நிலையில சுவனவாதியான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தவர்கள் உயிரோடு இருக்கிறார், இயேசுநாதரே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாலே அல்லாஹ் இணை வைத்து விட்டார்கள், காவிராகி விட்டார்கள் என்று சொல்கிறான். இன்னஹு மையுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்கிறான். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அழைப்பது? என்ன சொல்வார்கள்? நாங்கள் அவரை கடவுள் என்று சொல்லவில்லையே, கடவுளினுடைய வெளிப்பாடு என்று சொல்லவில்லையே, கடவுள் தான் ஈசாவாக வந்தார்கள், அல்லாஹ் தான் ஈசாவாக வந்தான் என்று சொன்னார்கள் என்று நாங்கள் அப்படி சொல்லவில்லையே என்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த மக்காவிலே இருந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருகிறார்கள். அந்த வரக்கூடிய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமும் பிரார்த்திக்காதீர்கள். யாரிடம் பிரார்த்தித்தார்கள்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு உருவத்தை செய்து வைத்து காபத்துல்லாவிலே வைத்து அவரிடம் பிரார்த்தித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த வாப்பா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த உத்தமமான நபிமார்கள் சொர்க்கவாதிகள், அவர்களிடம் பிரார்த்தித்தார்கள், தேவைகளை கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் இப்படி கேட்காதீர்கள்,
காபத்துல்லாவிலே அவர்களுக்கு உருவத்தை வரைந்து வைத்திருந்தார்கள், இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும். இப்ப எப்படி எங்களுடைய சில மக்கள் சில மௌத்தான நல்ல மனிதர்களுடைய பெரிய பெரிய போட்டோவை வீடு வழியில் கொழுகி வைத்து அவர்களிடம் தங்களுடைய தேவையை கேட்கிறார்களோ, நான் கேள்விப்பட்ட வகையில் சில ஷேகுமார்களுடைய பெரிய போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வைத்துவிட்டு காலையில வேலைக்கு போற நேரம், ஷேக் அப்பாவே நீங்க தான் என்னுடைய வேலையை முடிச்சு தரணும் என்றாவற்றை கேட்கிறேன். இந்த மாதிரி அங்கு கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், இந்த மாதிரி செய்யாதீர்கள், அல்லாஹ்விடம் நேரடியாக கேளுங்கள், அல்லாஹ்விற்கு எல்லா ரகசியமும் தெரியும், இவர்கள் மௌத்தாகி போனவர்கள், இவர்கள் இருக்கிறது திரையுலகம், ஆலமுல் பர்ஸஹ். அப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது அல்லாஹ் சொன்னான். சூரத்துல் யூனுஸ்ல அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் என்ன சொல்கிறார்களாம்? ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ் என்று சொன்னார்கள். என்ன? இவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள், இவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள் என்று சொன்னார்கள். இதுதான் அவங்க கொடுத்த பதில். இது மாதிரி தான் எங்கட மக்களும் சொல்கிறார்கள். நாங்க மௌத்தான அவுலியாக்களிடம் நாங்க பிரார்த்திக்கிறது என்றால், எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம் என்றால், நாங்களே அவர்களை கடவுள் என்று சொல்லவில்லை, மாறாக அவர்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் என்றார்கள். இதே பதிலைத்தான் அன்றும் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு அல்லாஹ் கேட்கான் குர்ஆனில் சூரத்து யூனுஸ் 18வது வசனம். என்ன அழகாக அல்லாஹ் கேட்கான். என்ன கேட்கான் தெரியுமா? குல் அத்துனபிஊன அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். எவ்வளவு அழகாக சொல்கிறான். வானலோகத்திலே வானங்கள் 7 வானங்கள் இருக்கல்லவா, இந்த 7 வானங்களிலேயும் பூமியிலேயும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விடயத்தை பற்றி நீங்கள் அல்லாஹ்வுக்கு அறிவிக்க போறீங்களா என்று அல்லாஹ் கேட்கான். என்ன கேட்கான்? உங்களுக்காக இந்த இறந்து போன நல்லடியார்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று நீங்கள் சொன்னால், உங்களை பற்றி அவர்கள் அல்லாஹ்வுடன் ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் என்று நீங்கள் சொன்னால், அப்ப அல்லாஹ்வுக்கு இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் தெரியாத விஷயங்களும் இருக்கு என்று நீங்க சொல்லலா? தெரியாத விடயத்தை இந்த அவுலியாக்கள் போய் அல்லாஹ்வுக்கு தெரியப்படுத்துவார்கள் என்று நீங்கள் சொல்லலா என்று அல்லாஹ் கேட்கிறார். என்ன வாதம் இது? அல்லாஹ் வைக்கிற வாதம். அன்னைக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, யாராவது ஒரு முஸ்லிம் நான் எங்கள் அவுலியாக்களிடம் நாங்கள் போவதெல்லாம் அவர்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹ்விடம் என்று சொன்னால், உங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்கு என்று நீங்கள் சொல்ற மாதிரியும், உங்களை பற்றி அல்லாஹ்விடம் அந்த நல்லடியார்கள் போய் நல்ல விதமாக எடுத்துரைப்பார்கள் என்ற மாதிரியும், அல்லாஹ்வுக்கு தெரியாதவன் தானே, அதனால் அந்த அவுலியாக்களின் கூற்றை நம்பி அல்லாஹ்வும் உங்களுடைய தேவையை நிறைவேற்ற மாதிரியும் என்று நீங்கள் கூறுவது எவ்வளவு அபத்தமான, எவ்வளவு ஒரு அல்லாஹ்வுடைய அறிவை, அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தை சிறுமைப்படுத்துகிற ஒரு வாதம். அதனால் அல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறான், சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற இந்த இணையை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாகி விட்டார். அது தெளிவான ஷிர்க் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? சில ஷேக்மார்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறோம் பாருங்கள். அது எவ்வளவு பெரிய அறியாமையிலான உதாரணம். என்ன சொன்னார்கள்? நாங்க அல்லாஹ்விடம் நேரடியா கேட்கலுமா? நாங்க பாவிகள் அல்லவா? இது முதலாவது வாதம். இல்லையா? நாங்க பாவிகளா? அல்லாஹ்விடம் நேரடியா கேட்க முடியுமா? ஒரு நல்லடியாரை பிடிச்சிட்டாலே அல்லாஹ்வை நெருங்கணும் என்று சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. என்ன உதாரணம்? ஜனாதிபதி கிட்ட நம்ம கேட்கிறோம், ஒரு மினிஸ்டரை பிடிச்சித்தானே கேட்கணும். நீதிபதி கிட்ட நேரடியா பேசலுமா? ஒரு லோயரை பிடிச்சித்தானே பேசணும். இப்படி வாதம் வைக்கிறாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உதாரணம் எவ்வளவு பெரிய பிழையான உதாரணம். அல்லாஹ்வோடு ஒப்பிடுவது பாருங்க. நீதிபதி கிட்ட பேச போறான், ஒரு லோயர் வச்சுதான் பேசுறோம். ஏன் பேசுறோம்? நீதிபதிக்கு வந்திருக்கிற அந்த நபர் குற்றவாளியா சுத்தவாளியான்னு தெரியா. லோயர் என்ன செய்வார்? இவர் சுத்தவாளி என்று பேசுவார். அப்ப அல்லாஹ்வுக்கு உங்களை பத்தி தெரியாது, அவுலியாக்கள் சொல்லித்தான் தெரியும் என்று சொல்றேனா? இதைத்தான் அல்லாஹ் கேட்பார். அவுலியாக்கள் லோயர்மார் மாதிரியும் அல்லாஹ் நீதிபதி மாதிரியும் ஒன்றும் தெரியாத நீதிபதிய அல்லாஹ்வுக்கு ஒப்பிட்டு கலைக்கலாமா? இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் சமனாக அழகாக அறிந்தவன் அல்லாஹ் அல்லவா? அந்த அல்லாஹ்விற்கு வீட்டில் என்ன நடக்குதுன்றே லோயருக்கு தெரியாது, நீதிபதிக்கு தெரியாது. அந்த நீதிபதிக்கு அவருக்கு மிக நெருக்கமா இருக்கிறது இந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற முடி. யாருக்காவது நம்முடைய கண்ணுக்கு கிட்ட இருக்கிற முடிய பார்க்கணுமா? கண்ணினுடைய இமை கண்ணுக்கு தெரியலாம். இதான் மனிதன். மனிதனும் அல்லாஹ்வையும் ஒப்பிட்டு கலைப்பது எவ்வளவு பெரிய பாவம். லோயர் என்ன செய்வார்? கொடுக்கிற காசுக்கு பேசுவார். கொலைகாரனை சுத்தவாளி என்று பேசுவார்.
சுத்தவாளிய கொலகாரன் ரெண்டு பேசி போட்டுருவார் 6 நோயர். அப்ப அவுலியாக்களும் இந்த இந்தியால போற காசால அவருக்கு 10 ரூபாய் காசு காணிக்க போட்டால் அல்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சை பலியிடுதல் போன்ற இந்த விடயங்களை இவர்களுக்கு செய்தால், இப்படி நீங்கள் செய்தால் அவர்கள் மாற்றி காய்த்திடுவார்களா? அன்றைக்குரிய சகோதரர்களே, இது பிழையான வாதம். தெளிவாக உங்களுக்கு விளங்கும். டச்சிரிக்கான் அதே மாதிரி மினிஸ்டர் ஜனாதிபதி கிட்ட பேசணும். ஜனாதிபதிக்கு தெரியுமா நல்லது கொள்ளாதது, ஒருவர் நல்லவர் ஒருவர் கெட்டவர் என்று ஜனாதிபதிக்கு தெரியுமா? மினிஸ்டர் செல்லித்தானே தெரியணும். அது மாதிரி தான் அல்லாஹ்வுமா? அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமல்ல, எல்லாரை பற்றியும் தெரியுமல்ல. எல்லாரை பற்றியும் தெரிந்த அல்லாஹ்வை, அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்வை ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு கரைக்கலாமா? இது பிழையான வாதம் இல்லையா? ஏன் அறியாமல் இப்படி அல்லாஹ்வை கொச்சைப்படுத்துகிறீர்கள்? இது அல்லாஹ்வினுடைய அறிவை கொச்சைப்படுத்துவது. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னொன்றை சொல்வார்கள், என்னது? நாங்கள் பாவிகள், அல்லாஹ்வுடன் நேரடியா கேட்க இயலாது. பாவி என்ற நேரடியா கேட்க இயலாதா? இப்ப நீங்க வந்திருக்கிற எல்லாரும் இஷா தொழுகை. இந்த இஷா தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனீங்களா இல்லையா? ஓதுனீங்க. உலகத்தில் இருக்கிற 100 கொலை செஞ்சவனாயிருந்தாலும் 1000 விபச்சாரம் செய்தவனாயிருந்தாலும் அவன் தொழும் போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவானா இல்லையா? ஓதுவான். சூரத்துல் ஃபாத்திஹாவின் கருத்து என்ன? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடம் நேரடியா பேசுறானா இல்லையா? எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தொழுகையில அல்லாஹ்விடம் நேரடியா தானே பேசுறான், முன்னிலையில் தானே கேட்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியிலே எங்களை வழிநடத்துவாயாக என்று தொழுகையில நேரடியாக கேட்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு நாளைக்கு 17 ரக்காத்திலேயும் கட்டாயமாக்கி வைத்திருக்கார். நாங்கள் பாவிகள் அல்லாஹ்வுடன் நேரடியாக கேட்க இயலாது என்றால் நாம் ஒருத்தரும் தொழுகையிலே இயலாது. தொழுகை என்றாலே அல்லாஹ்வுடன் நேரடியாக கதைப்பது, முன்னிலையில் கதைப்பது. அப்படி இல்லையா? ஒரு பாவி கொலை செய்தவன் என்றால் அவன் அல்லாஹ்வுடன் நேரடியாக பேச முடியாது, நேரடியாக பிரார்த்திக்க முடியாது என்றால் உங்களுடைய வாதப்படி தொழவே முடியாது. தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இருந்து சலாம் கொடுக்கும் வரை நேரடியாகவே பிரார்த்தித்திருப்பான். கடைசி அத்தியாயத்தை ஓதுவான், அதிலேயும் அவன் பிரார்த்திப்பான், அல்லாஹ்வை புகழ்வான், நபிகளார் மீது ஸலவாத் சொல்வான், அதுக்கு பின்னால துஆ கேட்கான். நேரடியா 2 அத்தியாயத்துக்கு இடையில இருக்கான், 2 சுஜூதுக்கு இடையில அதிலேயும் பிரார்த்திக்கான். ரப்பி ஃபிர்லி, என்னுடைய இரட்சகனே நீ எனது பாவத்தை மன்னிப்பாயாக என்று பிரார்த்திக்கான். ஒரு எவ்வளவு பெரிய பாவி என்றாலும் அப்படித்தானே தொழப்பறான். நீங்க என்ன சொல்லிக் கொடுக்க, உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள்? நாங்க பாவிகள், அல்லாஹ்வுடன் நேரடியா கேட்கலாது, ஒரு அவுலியாவை பிடிச்சி தான் கேட்கணுமா? இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம், பொய், ஏமாத்து. நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். எப்படியான அடியார்கள்? அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட பாவிகளான என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். எனவே நேரடியாக அல்லாஹ் கேட்க சொல்கிறான். எனவே அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்காமல் ஒரு அவுலியாவை பிடிச்சுத்தான் அல்லாஹ்வுடன் கேட்கலாம் என்று சொல்லி அந்த அவுலியாக்கள் உங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆடை நேர்ந்தால் அது இணை வைத்தல், அவருக்கு அறுத்து பலியிட்டால் அது இணை வைத்தல், அது வேளாமத்து வழிக்கு போய் அறுத்து பலியிட்டாலும் சரிதான், செங்கனி கட்டில் அடக்கப்பட்டிருக்கவருக்கு அறுத்து பலியிட்டாலும் சரிதான், ஆலின் நகரில் அடக்கப்பட்டவருடைய கபரடிக்கு போய் அறுத்து பலியிட்டாலும் சரிதான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்து அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகிறீர்கள். இதை யார் செய்வாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கலோகத்தை இணை வைப்பவருக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்கிறார். நீங்கள் வேண்டுமென்று செய்யவில்லை, அறியாமல் செய்கிறீர்கள். அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்குமாறுதான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை எல்லாம் அழைப்பீர்களோ அல்லாஹ் சொல்கிறான், வமன் அவல்லு மிம்ம யதுஉ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் பிரார்த்திக்க கூடியவர்கள் அவர்களை விட வழிகட்டவன் வேறு யார்? கியாம நாள் வரையும் நீங்கள் பிரார்த்தித்தாலும் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். ஏனா நீங்கள் அவர்களை அழைக்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இறந்து போய் மௌத்தாகி கபரில் இருக்கிறார்களே, அவர்களுடைய உலகம் வேறு உலகங்க, பூமிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, பூமியில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுமை நாளையில மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் நாங்கள் எழுப்புவோம். உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள்? ஒரு சகோதரர் மௌத்தாகிற நேரம் அவருடைய கபருக்குள்ள சிலிசிலா என்று இந்த தரிகாவை சேர்ந்தவர்கள் வைத்து அடக்கிறார்கள் சிலர். அவருடைய நம்பிக்கை அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். என்னையாம் அவர்களுடைய பெரியார்களுடைய பட்டியல், அந்த பட்டியலோடு அடக்கப்பட்டால்
அவர்கள் கேள்வி கணக்கு கேட்க வர மலக்குமார்கள் அவனோடு மென்மையாக நடப்பார்கள். இந்த நல்லடியார்கள் மறுமையில காப்பாற்றுவாங்களாம். யாரு? சேகுமார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, கொஞ்சம் ஒரு விஷயத்தை யோசிக்கும். நான் சொல்றது சரியா பிள்ளையாண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயம். மறுமை நாளையில நாம் எல்லாரும் எழும்புவோம். மக்சர் மைதானத்தில் மிக பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை எண்ணி பதறிக்கொண்டு கத்திக்கொண்டு இருப்பார். இந்த நேரத்தில் மக்கள் எல்லாரும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க. முதல் மனிதர் அவர் கையை விரிச்சிருவார். என்ன சொல்வார்? அவர் யா நப்ஸி என்று கிரிப்பார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடம் போவார்கள். இவரெல்லாம் சொர்க்கவாதிகள். அவரும் கையை விரிச்சிருவார், யா நப்ஸி என்று. இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வின் நண்பன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிமை நண்பனாக எடுத்துக்கொண்டார் என்று சொன்ன அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் போவார்கள். அவரும் கையை விரிச்சிருவார், யா நப்ஸி, எனக்கு என்ன நடக்க போகுது என்று எனக்கு தெரியாது என்று அவர் பயந்து கொண்டிருப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் போவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் போவார்கள். அவர் யாரு? மூசா கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடம் உலகத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துணை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்வோடு பேசினவர், அல்லாஹ்வுடைய கலாமை செவியுற்றவர். அந்த மாபெரிய சிறப்புக்குரிய நபி யா நப்ஸி என்று கைவிட்டுவார். உலகத்திலே இறந்து போனவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து காட்டி அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு உயிர்ப்பித்து காட்டினார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவரிடம் போவார்கள். அவர் பயந்து இருப்பார் என்று அவருக்கு கேள்வி கணக்கு இருக்கு. நான் இப்ப அந்த கேள்வி கணக்கு சொல்லுவேன். அப்ப பாருங்க, இந்த உத்தமமான நபிமார்கள், சொர்க்கவாதிகள், இவர்கள் எல்லோரும் யா நப்ஸி என்று மஹ்ஷர் மைதானத்தில் தனக்கு என்ன நடக்க போகுது என்று பயந்து கிரிப்பார்கள். உங்களுக்கு என்ன சொல்லித்தாராங்க? நீங்க சேகரம் மைய செஞ்சால் அந்த மையத்தை செஞ்ச சேகு மஹ்ஷர் மைதானத்தில் வந்து உங்களை காப்பாற்றுவாராம். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் கலீலுல்லாஹ் யா நப்ஸி என்று கதறிக் கொண்டிருப்பார்கள். சேகு வந்து காப்பாற்றுவார் என்றால் இவர்கள் எல்லோரும் இந்த இப்ராஹிம் நபியோட சிறந்தவர்களா? என்ன அல்லாஹ்வோடு பார்ட்னர்ஷிப் செய்கிறார்களா? அல்லாஹ் எல்லோருக்கும் முன்னால் அன்று கியாம நாளிலே, மஹ்ஷருடைய அந்த நாளையிலே, லிமனில் முல்குல் யௌம், இன்று அதிகாரம் யாருக்கு இருக்கின்ற அல்லாஹ் கேட்பார். அல்லாஹ்விற்கு மட்டுமே, லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய நாளையில் யாருமே எந்த பெரிய நபியோ பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்க நல்லடியார்களான நம்முடைய செய்திமார் வந்து காப்பாற்றுவார் என்கிறது இது யார் சொன்னது? இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? நபிமார்களை விட பெரியவர்களா இவர்கள்? இது ஒரு பிழையான வாதம் இல்லையா? சற்று சிந்தியுங்கள். இது எங்களுக்கு சொல்லப்பட்ட பிழையான நம்பிக்கை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கூப்பிடுவான் மஹ்ஷர் மைதானத்திலே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கேள்வி கணக்கு. எதற்காக? அல்லாஹ்விடம் தேவையை கேட்பதற்கு பதிலாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் தேவைகளை கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் பிரார்த்தித்தார்கள் கிறிஸ்தவர்கள். அதனால் மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து கேட்பான், ஈசாவுடைய மரியமுடைய மகன் ஈசாவே, என்னையும் என்னுடைய தாயையும் அல்லாஹ்வை விட்டு கடவுள்களாக எடுத்துக் கொள்ளுமாறு நீ சொன்னையா என்று அவர்களிடம் கேள்வி கணக்கு இருக்கிறது. அப்ப அவர் சொல்வார், யா அல்லாஹ், எனக்கு உரிமை இல்லாத விடயத்தை நான் சொல்லவில்லை. நான் சொன்னதெல்லாம் அன அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்றுதான் நான் சொன்னேன். வ குந்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து பிஹிம், நான் உயிரோடு இருந்த காலம், அதான் அவங்களுக்குள்ள நான் அவங்களோட இருந்த காலம் என்ன நடந்தது என்பதை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை நீ உன்னிடத்தில் கைப்பற்றியதற்கு பின், வானலோகத்துக்கு உயர்த்தியதற்கு பின்னால் நீதான் அவர்களை அறிந்தவனாக, தெரிந்தவனாக, கண்காணித்தவனாக இருந்தீர் என்று அல்லாஹ் தஆலாவை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார். மறுமை நாளில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் கேள்வி கேட்கிறான். கேள்வி கணக்கு. ஒரு சொர்க்கவாதி, ஒரு நபி, அந்த நபியை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்கு பதிலாக நபியிடம் பிரார்த்திப்பதற்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை, துஆ ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை அவர்கள் செய்ததால், துஆ என்ற பிரார்த்தனை என்ற வணக்கத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் செய்ததால் அல்லாஹ் அவரிடம் கேள்வி கணக்கு கேட்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தவறாக சொல்லி தந்து விட்டார்கள். அதனால் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், இணை வைத்தலை மட்டும் மன்னிக்க மாட்டான். எனவே நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்திக்காதீர்கள். அல்லாஹ்விடமே பிரார்த்தியுங்கள். அல்லாஹ்விடம் தான் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர யாரிடமும் பிரார்த்திக்க கூடாது. நேரடியாக தாராளமாக கேளுங்கள். நாளாந்தம் தொழுகையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஒரு இடைத்தரகர் வேண்டும் என்று நீங்கள் சொன்னால், அந்த இடைத்தரகர் அல்லாஹ்விற்கு உங்களை பற்றி தெரியப்படுத்த போறார் என்று நீங்கள் சொன்னால், அல்லாஹ்வுக்கு உங்களை பற்றி தெரியாது என்று நீங்கள் அல்லாஹ்வின் அறிவை மட்டம் தட்டுகிறீர்கள். அது மிக பெரும் பாவம். அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை இன்னொன்றை நான் சொல்லியாக வேண்டும். மறைவான விடயம், மறைவான விடயம், அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர மறைவான விடயத்தை லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான். அப்படி இருக்க நாங்கள் என்ன சொல்றோம்? குறி பார்க்கிறவருக்கு மறைவான அறிவு இருக்கு, ஜின் வாசலாத் இருக்கிறவருக்கு மறைவான அறிவு இருக்கு, சாத்திரகாரருக்கு மறைவான அறிவு இருக்கு. மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். இப்படி சொன்னா என்ன கேட்பார்கள்? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை அறிவித்தானோ அது தெரியும். அல்லாஹ் அறிவித்த விடயங்கள் தெரியும், அல்லாஹ் அறிவிக்காத விடயங்கள் தெரியாது. நபிகளாருக்கு அல்லாஹ் அறிவித்தான், தஜ்ஜால் வருவான் என்று அறிவித்தான், அதை எங்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் நம்புகிறோம். கியாம நாளின் அடையாளங்கள் இன்னென்ன நடக்கும், இன்னென்ன நடக்கும், இன்னென்ன நடக்கும் என்று சொன்னார்கள், அதை எங்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் நம்புகிறோம். அது அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் சொல்லாதவரை தெரியாது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லோருக்கும் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட விடயத்திலே முனாஃபிக்குகள் ஒரு கதையை கட்டுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சஃப்வான் என்ற நபித்தோழரோட தப்பாக நடந்தாங்கன்னு கதையை கட்டுட்டாங்க. கதையை கட்டினா ஊரெல்லாம் பரவிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான இடத்துக்கு இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் விளங்கல்ல, என்ன நடக்குது, இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அது புகாரி கிரந்தத்தில் வர ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ பரிசுத்தமானவதான், ஆனா முனாஃபிக்கள் கதையை கட்டி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடம் சொல்லுகிறார்கள், நீ தற்செயலா பாவம் செஞ்சிருந்தா தௌபா செஞ்சுகள் என்று சொல்லிவிட்டார்கள். கதை பரவுது. கடைசியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தன்னுடைய தகப்பன் அபூபக்கர் வீட்டையே அனுப்பி வைத்து விட்டார்கள். எதற்காக? அல்லாஹ்விடம் இருந்து ஒரு செய்தி வரும் வரை இதுக்கு முடிவு காண இயலாது. ஊர்ல கதையை பரவி விட்டார்கள். யாரும் முனாஃபிக்குகள். நபிகளாருக்கு தெரியாது. தன் மனைவி பக்கத்தில் இருப்பவ, தனக்கு மிக நேசமானவ, அந்த மனைவியின் உண்மை தன்மை என்ன என்று அவருக்கு புரியவில்லை. ஊரெல்லாம் கதை பரவிட்டுதானே. கடைசியாக பல தினங்களுக்கு பின்னால் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவர் என்று வசனம் இறங்கியதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி எடுத்தார்கள், மனைவியை வீட்டுக்கு எடுத்தார்கள். அப்ப என்ன விளங்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வஹி வர வேண்டும். வஹி வந்தால்தான் உண்மை என்னன்னு தெரியும். ஆனா எங்களுக்கு இந்த குறி பார்க்கிறார்கள், சாத்திரம் பார்க்கிறார்கள், ஜின் வாசலாத் என்கிறார்கள், இப்படி கணக்கறி தாய்மார் எழும்புறார்கள். இந்த தாய்மார் எழும்புறா என்னென்று எனக்கு பின் பேசக்கூடிய அப்துல் ஹமீத் மௌலி அவர் கொஞ்சம் விளங்கப்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு. தாய்மாரா, இது தாய்மார்ங்கிறது இந்துக்களுடைய நடைமுறையிலிருந்து வந்தது, நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கின்ற கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவார். இப்ப விஷயத்துக்கு வர அவர் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சாமான் களவு போனால் குறியாண்ட போறோம், அல்ல தொழில முழக்கா குறியாண்ட போறோம், தொழில நஷ்டமா கடைக்கு ஒரே செய்யற தொழில் எல்லாம் நஷ்டா குறியாண்ட போறோம். இன்னொரு படி கூட தமிழ் மதத்தில் உள்ள சாத்திர அந்த பூசாரி மாடவும் போறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள்? சூனியம் செய்கிறார்கள். ஒருவரை பிளாக் பண்றதுக்கு சூனியத்தால் இந்த லொஸ்ட் வந்திருக்கும் நினைக்கிறார்கள். பாதுகாப்புக்காக என்ன செய்கிறார்கள்? ஊட்டினுடைய 4 மூலையிலே 4 குப்பியை கட்டி வைப்பார்கள். பாதுகாப்பாக தாட்டிலே எதையாவது எழுதி வச்சு கொடுப்பார், பாதுகாக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் அறிவித்தால் தான் தெரியும். நான் கேட்கிறேன், குறிகாரர்களுக்கும் அல்லாஹ்விடம் இருந்து வஹி வருகிறதா? வஹி வருகிறது என்று நம்புறீங்களா? நபிமார்களுக்கு மட்டும்தானே வஹி வரும். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? யாராவது ஒருவர் குறிகாரனிடம் சென்று, நல்லா கேளுங்கள், குறிகாரனிடம் சென்று அவரிடம் எதையாவது கேட்டால் 40 நாள் தொழுகை அவனுக்கு அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கேட்டா, நம்பினா அல்ல, நம்புறதல்ல, சும்மா கேட்டான். அவர் கூறியதை நம்பினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவான். நம்பினால், குர்ஆனுக்கு மறைவான அறிவிருக்கின்ற அவன் நம்பினால் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியால வைத்திருவான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? குறியாட்ட போறோம். எங்கயாவதுன்னா குறியாட்ட போறோம். மானவுடைய காலத்துக்கு போயிட்டா உடனே பக்கத்தில் யாராவது குறியாட்டம் தான் போறோம். போனா அவர் ஒரு வேஷம் கொண்டு எடுப்பார்.
என்னையா வந்து ஜின்கள் கொண்டு வந்து செய்தியை சொல்லலாம். இப்ப ஜின் பாருங்கிறாக்கள் எல்லாம் பொய்யானாக்கள். அது நான் சேலஞ்ச் பண்றேன். இப்ப சூனியம் என்று சொல்லிக்கு ஏமாத்துறாங்களே, 7 மணி நேரம் எனக்கு சூனியம் செய்யும். உங்களுக்கு முடி வேணுமா தாரேன், செருப்பு அடி வேணுமா தாரேன், செருப்பு மண் வேணுமா தாரேன், நானும் தாரன். அமீர் மௌலியம் இருக்காரு, அதிகமா நாங்க பேசுறாங்க. விரும்பினால் தாரேன், 7 மணி நேரம் செய்யும். நானும் கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆதியா சொல்ல தோங்கி யாராருக்கெல்லாம் சூனியம் செய்யறா, ஏன் எங்களுக்கு செய்கிறேன் இல்லை, ஆக்களை ஏமாத்துகிறார்கள். அப்படி சாத்தியம் இல்லை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூதன் செய்தான். அது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது. மலக்குமார் வந்து சொன்னார்கள் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டது. அது மலக்குமார் வந்து சொன்னது வஹி ரசூலுல்லாஹ். குர்ஆன் போன என்ன செய்வார், ஆஹா உங்களுக்கு சூனியம் செஞ்சிருக்கு, உங்க தொழில் லொஸ்ட். மலக்குமார் வராங்கள், அவருக்கு போகக்கூடாதுங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு, போகக்கூடாதுங்கிறார்கள், கேட்கக்கூடாதுங்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இருக்கின்ற ஒருத்தன் சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான தன்மையை அவன் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பினத்துக்கு கொடுத்து விட்டான், அல்லாஹ்வுக்கு சமனாக ஆக்கி விட்டான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று வந்தது. எனவேதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இது போன்ற விடயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த நேரம் இடம் கொடுக்காது. அதனால் இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். மீதியுள்ள விடயங்களை இன்ஷா அல்லாஹ் எனக்கு பின்வரக்கூடிய மௌலை அவர்கள் பேசுவார்கள். நான் சுருக்கமாக உங்களுக்கு சொன்னதெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பிரார்த்திக்காதீர்கள். இன்னொன்றை சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா, நாங்கள் பாவிகள் நல்லடியார்கள் பிடித்துதான் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, ஒரு சின்ன ஒரு பதி, ரொம்ப அறிவுபூர்வமான பதி. இது எவ்வளவு பிள்ளையாவுடைய பாதம் என்று நீங்க எல்லாரும் செலவாத்து சொல்லேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று செலவாத்து சொல்லல இல்லையா, சொல்லேன். செலவாத்துடைய கருத்து என்ன, யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபிக்கு நீ அருள் புரிவாயாக என்று நீங்க செலவாத் சொல்லுங்க. செலவாத் சொல்லலாமா இல்லையா, ஒவ்வொருவரும் சொல்லலாம். இது ஒரு துஆ. செலவாத் என்றால் ஒரு துஆ. செலவாத் சொல்ல நாம கீழ்நிலையில் உள்ள பாவிகள் யாருக்காக பிரார்த்திக்கும், புனிதமான ரசூலுல்லாஹ்வுக்காக பிரார்த்திக்கும். கீழ்நிலையில் உள்ள உச்ச நிலையில் உள்ள ரசூலுல்லாஹ்விற்கு பிரார்த்திக்கிற முறைதான் செலவாத். செலவாத் என்பதே பிரார்த்தனை. ஆருக்கார் பிரார்த்திக்கிறான், பாவியான மனிதன் உத்தமமான ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ்விடம் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறான். யார் இப்படி ஒரு தரம் பிரார்த்திப்பானோ அல்லாஹ் அவனுக்கு 10 தரம் அருள் செய்வான். அப்ப இது என்னத்தை சொல்லுது, செலவாத்து. யாரும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கலாம், எவருக்காகவும் பிரார்த்திக்கலாம். கீழ்நிலையில் உள்ளவரும் மிக உச்சமான ரசூலுல்லாஹ்வுக்காக பிரார்த்திக்கலாம் என்று சொல்லக்க உங்களுக்கு என்ன சொல்லி தராங்க, நாம பாவிகள் அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்கலுமா, கேட்க இயலாது, அதனால் அவுலியாக்களை பிடிச்சித்தான் கேட்கணும் என்று சொல்லித்தாரது எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமற்ற விடயம் என்பது இந்த சின்ன உதாரணத்தில் விளங்கி இருக்கும். அதனால் அல்லாஹ்விடம் நேரடியாக பிரார்த்திப்போம், அவனை மட்டுமே வணங்குவோம். அவன் அல்லாத வேறு யாருக்கு நாங்கள் பலி கொடுக்க மாட்டோம், நேர்ச்சை செய்ய மாட்டோம். அவனுக்கு மட்டுமே எல்லா காணிக்கைகளையும் செலுத்துவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.